இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் தான் பண்ண போகிறோம். லாவண்யா வந்து தூங்கவே இல்லை. அன்னைக்கு 5:30 மணிக்கெல்லாம் வீடியோ கால் பண்ணியாச்சு. ரிசல்ட் சொன்னப்பதான் எனக்கு தூக்கமே வரும். இதுலேருந்து தான் டெய்லி வரலட்சுமிக்கு ஒரு கொத்து. இங்கே வந்து மசாலா எல்லாமே பாருங்கள் ரெடியாக இருக்குது. வரலட்சுமி வந்து இங்கே ஆஃபீஸில் கவர் பண்ணிடுவாங்க அவங்க காலையிலேயே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, ஈரல் பரட்டல், முருங்கைக்கீரை வறுவல், புடலங்காப்பு. உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டனோட ஈரல் வந்து பெரட்டல், அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டு புடலங்காய் கூட்டு வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஈரல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் 2 நாள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ரத்தம் வந்து நல்லா ஊறும் உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் பெரும்பாலும் நானுமே வரலட்சுமி ஈரல் சாப்பிட மாட்டோம். ஆனால் இப்போ வேறு வழி கிடையாது, நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் சரின்னு காலையிலேயே வந்து எப்பவுமே போனால் சில டைம்லாம் ஈரல் கிடைக்கல, மட்டன் வாங்கினா தான் ஈரல் தருவேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. சில டைம் இல்லை, பல டைம். இன்னைக்குமே ஒரு கடையில் போய் என்னப்பா இது ஒரு இதுவாக இருக்குது, என்ன சொல்கிற? இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வேற கடையில் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு. ஓ, இன்னைக்குமே இல்லை சொல்லிட்டாங்களா? அப்போ இனிமேல் அந்த கடையில் போய் மட்டன் வாங்காத. நம்ம ரெகுலராக தான் வாங்குறோம். அப்படியுமே இப்படி சொன்னால் எப்படி? நீங்களே சொல்லுங்க. காலையிலே காலி ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. காலையிலே வாங்க ஜி, இல்லைனா காலி ஆகிடும். யூஸ்வலாகவே ரொம்ப டிமாண்ட் அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி, வேறு கடையில் வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து நான் வந்து புடலங்காய் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு 100 கிராம் போட்டிருக்கேன், உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன், தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மூடிடுவோம். மூடிட்டு நல்லா வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு ஆயில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா 1/4 கிலோ தான் வாங்கி வந்திருக்காப்புல. 1/4 கிலோவுக்கு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இதுக்கு. அதனால் சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அதுக்கப்புறம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல்லு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். இதில் வந்து சிக்கன் குழம்புக்கு நம்ம வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். நீங்கள் 1/2 கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 1/2 கிலோவுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் 50 கிராம் சாம்பார் வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2, அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து 3 ஸ்பூன் ஊற்றினா போதும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஈரல் வந்து இதில் சேர்த்துடலாம். இது வந்து டக்குன்னு வெந்துடும். இது வந்து சிக்கன் குழம்புக்கு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயம், பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். மோஸ்ட்லி இந்த சின்ன வெங்காயம் எதுக்கலாங்கம்மா? மீன் குழம்புக்கு, நான்வெஜ்ஜுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆமாம், எல்லாமே நம்ம இந்த வெஜ்ஜிக்கு கூட காரக்குழம்புக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தய குழம்புக்கு, இதுக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் செமையாக இருக்கும். ஓகே. ஆமாம், ஈரலுக்கு ஒரு தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே ஒரு தக்காளி சேர்த்துக்கங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. நான் வந்து இப்படி பெரட்டல் மாதிரி தான் வைக்க போகிறேன், அதனால தான். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஈரலுக்கு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுருவோம். நம்ம சிக்கனுக்கு வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 300 கிராம் இதில் வந்து தக்காளி சேர்க்குறேன் சிக்கன் குழம்புக்கு. இன்னொரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட, என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக்கப் எடுத்தோம் இல்லைங்களா, அன்னைக்கு வந்து காலையில் 5 மணிக்கெலாம் எடுத்தோம். ஆனால் லாவண்யா வந்து தூங்கவே இல்லை. அன்றைக்கி கரெக்டாக நாங்கள் 5 மணிக்கு டெஸ்ட்டு எடுத்தோம். அவள் கரெக்டாக 5:10 கால் பண்ணிட்டாப்புல. ஸோ ஃபஸ்ட்டு அம்மா எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு மேடம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. எங்கள் ஃபேமிலியோட 3வது வாரிசு. எனக்கு வந்து ஒன்றுமே சொல்ல முடியல. காலையில் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ரமேஷ்
கூட நடுப்புற பார்க்கலாமா, அப்புறம் லாவண்யா சீக்கிரம் செக் பண்ணுங்க பெரியம்மா அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தது. இல்லை இல்லை இரு வெள்ளிக்கிழமை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கிட்ட எடுத்து வரலட்சுமிகிட்ட கொடுக்கும்போது கையெல்லாம் ஒரே உதறல். அதெல்லாம் வந்து எனக்கு எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கம்பம் அப்படின்னோடனே அந்த பதட்டத்தில் ஒன்றுமே புரியல. எல்லாம் நாங்கள் அழுதுட்டோம். நான், ரமேஷ், வரலட்சுமி எல்லாருமே அழுதுட்டோம். கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக இருந்து நல்ல ஒரு இது கிடைக்கணும். நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கங்க. நிறைய பேர் ஆல்ரெடி நீங்கள் வேண்டிக்கிட்டு சொல்லிட்டீங்க. சீக்கிரம் வந்து ரமேஷ் பிறப்பாப்புல, சதீஷ் பிறப்பாப்புல, அப்புறம் ஸ்ரீநிதி பிறப்பாப்புல, இப்படி லைனாக சொல்லிகிட்டே இருந்தீங்க. உங்கள் எல்லாரோட வாழ்த்து எல்லாமே வந்து இன்னைக்கு நிறைவேறி இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். ரமேஷ் நீ இப்படி என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க இங்கவா என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்களா? தூக்கமே வரல எனக்கு. ஒரு வாரத்துல இருந்து தூக்கமும் வரல. ஐயோ எப்படா செக் பண்ணுவாங்க எப்படா செக் வரலட்சுமி வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பயந்துகிட்டே வந்து என்கிட்ட கேட்டுச்சு, அது 8 நாள் ஆயிடுச்சு இனிமே குளிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. என்ன வேற வாங்கிட்டு வான்னு 2 பேரும் உயிரிழக்க. நான் சொன்னேன் நான் அடுத்த வாரம் டிராவல் முடிச்சுட்டு பார்த்தேன். இல்லை நீ போய் வாங்கிட்டு வாங்கல அப்படி இருந்தது. செம்ம ஹாப்பியான அப்பா வந்துட்டு கேட்டாரு, என்ன காலங்கத்திலே அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு கேட்டாரு. அந்த ஆனந்த கண்ணீர் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அதை விட தூங்கவே அந்த அம்மா எழுந்துக்கிறதே 7 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சீக்கிரம் 6 மணிக்கெல்லாம் போன் வச்சிட்டாங்க. லக்ஷிதா தங்க பெட்டி உனக்கு மாப்பிள்ளை வர போறான். தங்கம் முழிக்குது வேற. வீடியோ கால் பண்ணிட்டாங்களே. லாவண்யா வந்து நாங்க அம்மா வந்து போன வாரம் சொன்னாங்களா, மேடம் வந்து காலையில 6 மணிக்கெல்லாம் போன் அடிக்கிறாங்க. லாவண்யா வந்து எழுந்துக்க கூட எழுந்துக்க மாட்டான். இன்னைக்கு நடந்த மெமரி ஃபுல்லா சாரி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணாம விட்டுட்டேன். அங்க வருங்க அப்புறம் நான் சரி முன்னாடி செக் பண்ணிட்டேன், நீங்க செக் பண்ணலன்னு சொல்லிட்டு போனை வச்சிருவீங்க. சரி கொண்டாது ஆகட்டும், 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கெல்லாம் மேடம் போன் அடிச்சு என்னன்னு எழுந்துக்க அது லாவண்யா 6 மணிக்கெல்லாம் எழுந்து போன் அடிக்கிறாங்க. ஆர்வம் அது என்ன பண்ணு பின்னாடி வாண்டு பாருங்க. லக்ஷிதா லக்ஷ்மி தங்கமணி லக்ஷிதா ஹாய் ஹாய் முழிக்கிறத பாருங்க. பெரியம்மா என்ன ரிசல்ட், அக்கா என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கமே வரல பெரியம்மா. எனக்கு என்னவா இருக்கும்னு நான் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரிசல்ட் சொன்னப்பறம் தான் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு 5:30 மணிக்கெல்லாம் வீடியோ கால் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் கேட்டேன்மா, என்னம்மா நீங்கள் 2-3 குழந்தைங்க இது பண்ணியிருக்கீங்க, லாவண்யா டவுட் கேட்குறாங்க. அப்பா இல்லை எங்களுக்கெல்லாம் அப்பெல்லாம் வந்து உண்மையாக சொல்லணும்னா ஆமாம் கிட்ட பற்றியெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியும். நாங்கள்லாம் அப்போல்லாம் 3 மாதம் கழித்து டாக்டர் வீட்டுக்கு போய் செக் பண்ணுவோம். இந்த மாதிரி 15-10 நாள்லலாம் நாங்கள் போக மாட்டோம். அதனால் ஏதோ என்னடா இது இப்படியெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரலட்சுமி தான் உன்னிப்பாக உட்காந்து கவனிச்சுன்னு இருந்தோம். எனக்கு ஒரே ஆச்சரியமாக ஆயிடுச்சு. பாடுறா இதெல்லாம் வந்துச்சு. இப்போது நாங்கள்லாம் 3 மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி யூரின் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டு அது இதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சௌகரியமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா லாவண்யாவும் சொல்லிச்சு, ஆமாம் பெரியம்மா இப்போல்லாம் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு
பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்படி நல்லா ட்ரையாக ஆகணும். ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டோம். இப்போ மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா வந்து பரட்டி விட்டோம்னா அருமையாக இருக்குது. ஆனால் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகாதசி சாப்பிட மாட்டான் தெரியாமல் ரமேஷ் சாப்பிட மாட்டான். ஆமாம், ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது இன்றைக்கி ஏகாதசின்னு. தெரியாமல் காலையில் வந்து வரலட்சுமிக்கு வந்து இன்றைக்கி சாப்பிட்ணும் டாக்டர் சொன்னோன்னே இன்றைக்கி செஞ்சுட்டோம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன். கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிடுவேன். இது என்னடா இது கணக்கு. நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம்னா ஹைதராபாத் சிலுக்கூர் பாலாஜி டெம்பிளுக்கு போகலான்னு பிளான் வச்சுருந்தோம். அதில் ஒரு பையன் சொதப்பி விட்டுட்டான். அதனால் ஒரு சின்ன இது இல்லைன்னா இந்நேரம் நாங்கள் அங்கே இருந்தோம். இப்போ கொத்தமல்லி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி அப்படியே இதை பாருங்க ஒரு பெரட்டை. நீங்கள் நிறைய பேர் வந்து அந்த டெம்பிள் பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நாங்கள் வரும்போது இன்ஸ்டாகிராமில் வேணால் போஸ்ட் பண்ணுறோம். நீங்களும் முடிஞ்சால் வாங்க கண்டிப்பாக அடுத்த டைமு. ஏன்னா வந்து இந்த டைம் எங்களால் வரலட்சுமியை கூப்பிட்டு போக முடியாது. நான் அம்மா மட்டும் தான் மோஸ்ட்லி போவோம், 2 பேர். ஸ்ரீ வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணனா ஸ்ரீ, இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் தான் போகிற மாதிரி பிளான் இருக்குது. ஏன்னா வரலட்சுமி ட்ராவல் வந்து ரொம்ப தூரம் வரலட்சுமி ட்ராவல் பண்ணக்கூடாது. அப்பாவுக்கு ட்ராவல் ஒத்துக்கவே மாட்டேங்குது. ஆமாம் ஆமாம், அதனால் நாங்கள் 2 பேர் பிளான் வச்சுருக்கோம். மேபி வரோம் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் சொல்கிறோம். நம்ம அந்த டெம்பிளில் வந்து மீட் பண்ணலாம். இதுதான் நம்மளுடைய பிளான். ஆனால் என்றைக்கு வரோன்றத ஒரு 2 வீக்ஸ் ஒரு 1 டே பிஃபோரே நாங்கள் சொல்கிறோம். ஓகே அம்மா, ரெடி ஆகிடுச்சிங்களா? வதக்கல் ரெடி. அடுத்து என்னங்கம்மா? இதோ இந்த கூட்டா தாளிச்சிடுறேன். உனக்கு எனக்கா? வெஜ்ஜி தயிரும் ஓ மை காட் வச்சு சாப்பிடு. ஓகே ஓகே. பெருமாள் வந்து என்ன சோதிக்கிறார், டேய் இன்னைக்கு நீ சாப்பிட்றியா இல்லையான்னு நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன், வெஜ்ஜு மட்டும் தான் சாப்பிடுவேன். என்ன போட்டு வச்சுருக்கோம்மா அதில்? புடலங்காவா? புடலங்காவும் பாசிப்பருப்பும் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது வந்து இந்த புடலங்காய் கூட்டுக்கு சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன். இதை கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய். பாருங்கள், கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 1/2 வெங்காயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு சிட்டிகை அளவு ஜீரகப்பொடி. கூட்டுக்கு வந்து வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வதங்கிட்டே இருக்கட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் குழம்புக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ சிக்கன் வந்து இதில் சேர்த்துக்கலாம். 1.5 கிலோ சிக்கன். ஏன்னா மத்தியானம் எல்லாருக்கும் சாப்பாடு இல்லைங்களா, அதனால். கூட்டுக்கு வந்து தாளிச்சாச்சு. இதை வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதை எடுத்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி விடலாம். சிக்கன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா குழம்பு மசாலா வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்க்குறேன். சிக்கன் குழம்பு மசாலா 1 ஸ்பூன். குழம்பு வந்து எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய்லாம் ஊற்ற போகிறதில்ல. எனக்கு தேங்காய் வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்காது. நாங்களாம் வேணும்னா ஊற்றிக்கிறது. ஆனால் இப்போ தேங்காய் போட்டால் வரலட்சுமிக்கு செட் ஆக மாட்டேங்குது. சில இது வந்து தேங்காய் போடுறதில்ல. நான் அதனால தான் பூண்டு தட்டி போட்டு பண்ணிடுறேன். அதோட மூடி இது வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். கீழே நம்ம முருங்கை மரம்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, வாழை மரம், கொய்யா செடி, அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். நட்டு வச்சேன், எவ்வளோ பெருசாக வளர்ந்துச்சு. இதுலேருந்து தான் டெய்லி வரலட்சுமிக்கு ஒரு கொத்து பறிச்சு பொரியல் கூட்டு. ஆமாம், அதுக்கப்புறம் கொய்யா செடி பாருங்க, கீழே வச்சோன்னா நிறைய காய்க்குது. டெய்லி 2 கொய்யாக்காய் பறிச்சுக்கிறாங்க. இருக்கா இப்போ? அதோ இருக்கே, உனக்கு கண்ணு தெரியலையா? அதோ இருக்கு. அப்புறம் இது வந்து ராம் சீட்டா. கீழே மேலே இருந்ததை விட கீழே கொண்டு வந்து வச்சிட்டோம். இதை தரையில் வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து சாதா சீட்டா மரம். இதெல்லாம் கீழே வைக்கணும். வந்து வேலையே இங்கே செய்ய முடியல, தோட்ட வேலையே எடுக்க முடியல. அதனால் மூலிகை ஆயில் வந்து நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஷாம்பு வந்து ரெடியாக இருக்குது. பேக்கிங்காக அப்படி பண்ணி வச்சுருக்கோம். நிறைய பேரும் கொட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம், ஏலக்காய் பொடி, அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய ஊறுகாய் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. மாங்காய் ஊறுகாய், மாங்காய் தொக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை இல்லைம்மா? மாங்காய் தொக்கு இல்லை, மாங்காய், ஆவக்காய், அதுக்கப்புறம்
லெமனு, நார்த்தங்காய், நெல்லிக்காய் தொக்கு, அவ்வளோதானே. பூண்டு மெயினாக பூண்டு. என்ன செய்கிறேன்னு எனக்கே மறந்து போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மசாலா எல்லாமே பாருங்கள் ரெடியாக இருக்குது. நிறைய பேர் வாங்கிட்டும் இருக்கீங்க. நல்லா வாங்கியிருக்கிறவங்களாம் நிறைய பேர் நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்கீங்க. யாரெல்லாம் நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க, யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு நம்ம மசாலான்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வெப்சைட்டுமே வந்து ரீலான்ச் வந்து சூப்பராக பண்ணியிருக்கோம். என்னென்ன பொருள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னென்ன பொருள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குன்னு ஒரு டைம் வச்சு காமிச்சு உங்களுக்கு வந்து பொடி காலியா நம்மக்கிட்ட இந்த பக்கம் இருக்கு. ஓ இங்கே இருக்கா? பொடி, அது இப்போ மூலிகை சீவுக்காய் பொடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூலிகை சாம்பிராணி, இது எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குது. இந்த சாம்பிராணி வந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து டெய்லி அதாவது வெள்ளி, செவ்வாய், ஞாயிற்றுக்கிழமை கடையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான எனர்ஜி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும், நெகட்டிவான எனர்ஜி எல்லாம் வெளியே போயிடும். இது வந்து என்னோடய சொந்த அனுபவத்தில் நான் பார்த்தது. தொடர்ந்து ஒரு 10 நாள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து தன்னாலேயே உங்களுக்கு தெரியும். அதனால் நான் வந்து வீட்டுக்கு இதுதான் போட்டுட்ருக்கேன். நம்மகிட்ட வாங்கி நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. அதில் வந்து ஒரு 13 வகையான இதுவெல்லாம் சேர்த்து போட்டுட்ருக்கோம், நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக இது பண்ணுங்கள். வரலட்சுமி வந்து இங்கே ஆஃபீஸ் ரூமை கவர் பண்ணிடுவாங்க உங்களுக்கு காலையிலேயே. ஆர்டர் எல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் மேலே வந்து ஆர்டர்ஸ் இது பண்ணுறது எல்லாமே பண்ணிப்பாங்க. மற்ற வேலையெல்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க. இந்த கொய்யாக்காய் வந்து சரியாக பழுக்கலை, சத்து இல்லை இல்லையா? பாருங்க, சிம்பிளாக சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அது மேலே கொத்தமல்லி போட்டுட்டு அவ்வளோதான், ஒரு கிண்டிட்டு அப்படியே இறக்கிட வேண்டியதுதான். நல்லா கொதிக்க ருசியாக இருக்கும். இந்த மாதிரி சிக்கன் குழம்பு தான் அப்பாவுக்கு பிடிக்கும். ஆமாம், நீங்கள் அப்பாவுக்காக ஸ்பெஷலாக பண்ணுறீங்க. ஆமாம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிடுறோம், உனக்காக பண்ணுறோம். சரி, அவர் இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் சாப்பிடுவார். ஒரே லவ்ஸ் தான் போலையே. ஆமாம். பா மாப்பிள்ளைக்கு வெக்கத்தை பாரு அப்படின்னு என்னென்ன பண்ணியிருக்க பார்த்துடலாமா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு, ஈரல் பெரட்டல், முருங்கைக்கீரை வறுவல், அதுக்கப்புறம் கூட்டு, புடலங்காய் கூட்டு. ஓகே, சூப்பராக. இன்றைக்கி மத்தியானம் வந்து லன்ச் வந்து முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக வந்து ஈரல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி சிக்கன் குழம்பு எப்போ வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.